எல்லாம் வல்ல இறைவனை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2024 புத்தாண்டு பலன்களில் விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி. வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்த்த ராசி அப்படின்னா அது விருச்சக ராசி தான். எல்லா விதமான, அதாவது காலையில் கோடீஸ்வரன் இரவில் பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு ராசி அப்படின்னாலே அது வந்து விருச்சக ராசி தான். ஏன்னா எல்லாத்தையுமே லைஃப்பில் பார்த்துரும். ஏற்றத்துலேருந்து இறக்கம் வரைக்கும், இறக்கத்துலேருந்து ஏற்றம் வரைக்கும் அப் அண்ட் டவுன்ஸுகள் வந்து அவங்க லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது. அந்த தேளினுடைய தன்மை மாதிரி உள்ளே ஒன்றை வைத்து கொண்டு புறம் ஒன்று பேசக்கூடிய ராசி அப்படிங்கிறதும் இந்த விருச்சக ராசி. மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டேவும் வெளியில் வந்து எல்லாம் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசியும் அப்படிங்கிறது தான். எதுவுமே அவங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே அவங்க எல்லாத்தையும் வெளியே தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறவங்களும் இந்த விருச்சக ராசி தான். மற்றவர்கள் மனதை புண்படுத்துன்னு தெரிஞ்சும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவங்களும் இந்த விருச்சக ராசி தான். மற்றவர்கள் எப்பயுமே மனசுக்குள்ள உள்ள ஒன்றை வச்சிருப்பாங்க. யார் என்ன வார்த்தை பேச வந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையை பேசிக்கொண்டு ஓடக்கூடியவங்களும் இந்த விருச்சக ராசிக்காரங்க தான். அப்போ இந்த விருச்சக ராசி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலபுருஷ தத்துவத்துப்படி, காலபுருஷ தத்துவத்தோடி 1க்கும் 8க்கும் உரிய ராசிநாதன் இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல, அவருடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசி அதிபதி பயணமாகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல யோகமான காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிப்படி பார்த்தோம் அப்படின்னா அவர் 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதினா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உடல் உபாதைகள் அல்லது சகோதரன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் இப்போ லோனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, குறிப்பாக லோனுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடு சம்மந்தமான லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும், ஒரு இடம் சம்மந்தமான லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 1க்கு மார்க் அதிகம்னா நீங்கள் மருத்துவத்துவம் சார்ந்த விஷயங்களில் இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து மைனஸ் என்ன, ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இருக்கிறதுனால இப்போ குழந்தை சார்ந்த விஷயங்கள், குரு என்பது குழந்தையை குறிக்கக்கூடியது. அப்போ 6ஆம் வீட்டில் குரு போய்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை சார்ந்த ஒரு விஷயங்களில் நீங்கள் செலவு பண்ணி ஆக வேண்டும், மருத்துவத்துக்கு செலவு பண்ணி ஆக வேண்டும். ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு குரு வர்றதுனால நல்ல யோகமான காலகட்டங்கள் நிறையா வந்து விருச்சக ராசிக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான யோகமான காலகட்டம். உங்களுடைய ஜாதகத்தில் ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தது, அது குறிப்பாக குரு பகவானே இருந்தார் அப்படின்னா உறுதியாக சொல்லலாம், கண்டிப்பாக பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிறத உறுதியிட்டு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய கிரக நிலையை பொறுத்து அமையும். இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் 7ல் குரு வர்றது அப்படிங்கிறது, குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறதோ அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான காலகட்டம். எதை செய்தாலும் வெற்றி பெறலாம். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் நீங்கக்கூடிய காலகட்டம். 6ல் குரு இருந்து வம்புகளையும் வழக்குகளையும் டைவர்ஸ்களையும் நிறைய பிரச்சனைகளையும் தேடி தினம் ஒன்றாக கொடுத்துக்கிட்டு இருந்ததுலேருந்து ரிலீவ் ஆகி நல்ல ஒரு லைஃபாக அடுத்த 1.5 வருடங்கள் நல்ல ஒரு லைஃபாக இருக்கக்கூடியது. குறிப்பாக 2024 உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான அல்லது மனபயம் சம்பந்தமாக இருக்கக்கூடியது கொஞ்சம் மைனஸாக இருக்கும். அதனால அது சார்ந்த விஷயங்களில் தலையிடாமல் அது சார்ந்த விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. 5ல் வந்து ராகு இருந்தா பூர்வீகம், உங்களுடைய தாத்தாவுடைய பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், தாத்தாவுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள், தாத்தாவுடைய வழிபட்ட தெய்வம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறக்கும் அவங்க மூலியமாக ஒரு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடியது. 5ல் ராகு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ 5 என்பது குழந்தை ஸ்தானம். அப்போ கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷன் சம்பந்தமான உங்களுடைய குழந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் உங்கள் குழந்தையினுடைய விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 5ல் ராகு இருந்தால் அவங்களுக்கு அமானுஷம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இது ஒன்று மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார், வழக்குகளில் வெற்றியை கொடுப்பார். எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு அமையுது. அது மிக சிறப்பான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3 4க்கு அதிபதி, 3ஆம் இடம் 4ஆம் இடம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு பழைய வீடு அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடுகளை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக சனி உங்களுக்கு நடத்தி தருவார். கும்பராசியில் ஏதாவது கிரகம் இருந்தால் உங்களுக்கு இப்போ அருமையான ஒரு யோகமான காலகட்டம். உங்கள் வீட்டிலே வந்து உங்கள் வீட்டிலே விருச்சக ராசிக்காரங்களுக்கு கும்பராசியில் யாராவது அவங்க குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரில் வீடு வாங்குறதுக்கான நல்ல ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் சிறப்பான காலகட்டமாக இருக்குது. ராசியினர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.